ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம வீட்டுல சமையல் லஞ்ச் வாங்க பார்க்கலாம். பாருங்க, வெண்டைக்காய் முட்டை பொடி மாஸ், பருப்பு ரசம், 4-5 விதமான காய் போட்ட பொரியல். ஈஸியான பொரியலுங்க. டக்குன்னு காய் மட்டும் அரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் அந்த பொரியல். வாங்க பார்க்கலாம். பேன் வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதுக்கிடையில நம்ம இந்த வெண்டைக்காய் முட்டை பொடி மாஸ்க்கு ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுங்க. இந்த பாருங்க, வெண்டைக்காய் முட்டை பொடி மாஸ்க்கு கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், தனியா ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாய் காரத்துக்கு ஏற்ப மிளகாய். பாருங்க, 4 பொருள் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் இதுல போட்டுங்க. இது வறுக்கணுங்க. இப்ப நான் சொல்றது வெண்டைக்காய் பொடி மாஸ்க்கு. இதை வறுத்துக்கிட்டே நம்ம வெண்டைக்காய் பொடி மாஸ்க்கு இந்த மசாலா வறுத்துக்கிட்டே நம்ம தாளிக்கு பார்க்கலாம் வாங்க. ஜீரகம் மட்டும் போடுறேங்க. இதுல ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சுங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே பாருங்க, சின்ன வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, பூண்டு, இதை நச்சு போட போறோம். நம்ம சும்மா 1 பாதிமா தட்டி போட போறோம். வெண்டைக்காய், இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். இதை வறுக்கிறதுக்கான மசாலா இது. ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் போட்டுங்க, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 2 போட்டுங்க. இது பொரியறதுக்குள்ள இந்த பூண்டை தட்டிப்போங்க. நம்ம இது பொரிட்டோம். இந்த பூண்டை தட்டிக்கலாம் வாங்க. இந்த பாருங்க, நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். பாருங்க, நீங்க 1 மாதிரி தட்டினா போதும். இந்த பூண்டு ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. இந்த பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் போட்டுடலாம். சைஸ் திட்டமா அரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப சிறுவும் இல்லாம ரொம்ப இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கலாம். இது வதங்கட்டும். இந்த பாருங்க, இது ஆயிடுச்சு. இது வறுத்தாச்சு. இப்ப மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுதான் அரைக்கணுங்க. இது ஆறட்டும். வெண்டைக்காய்க்கு தேவையான மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ உப்பு நம்ம இப்ப போட போறது இல்ல, மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு வெண்டைக்காய் அப்படியே வதங்கட்டுங்க. அந்த பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கினஸ் எல்லாம் போகணும் இதுல. வெண்டைக்காய்ல அப்படியே ஒட்டும் இல்லையா, அந்த பசை அதெல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இது வதங்கட்டும். பருப்பு ரசத்துக்கு பருப்பு வச்சாச்சு. ஒரு 3 ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்துக்கங்க. நான் பருப்பு ரசத்துக்கு இது என்னோட ஸ்டைல் ஆஃப் ரசம், சரிங்களா? 3 ஸ்பூன் தோரம் பருப்பு எடுத்து ஒரு 1/2 hour ஊறி இருக்குது. தேவையான தண்ணி வச்சுட்டு இது கூட இதை பாருங்க, ரசத்துக்கு ஏற்ற புளி, எவ்வளவு ரசத்துக்கு புளி போடணுமோ அந்த அளவுக்கு புளி, ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். இது வேகட்டும். 4 விசில் வைங்க. இது ஒரு 4 விசில் வைங்க நல்லா, அப்பதான் பருப்பு மேஷ் ஆகி வேகும். இந்த பாருங்க, வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வெந்துடணும். ஃபுல்லா எவ்வளவு வேகணுமோ அது வெந்துடணும். இப்ப இதுல நடுவுல இது பாருங்க, நீங்க தனியா முட்டையை ஒரு கிண்ணத்துல ஊத்திட்டோ ஏங்க அத்தனை பாத்திரம் ஆகணும்? சாமான் தைக்கிறீங்க தான் தெரியும், சாமான் தைக்கிற கஷ்டம். அதனால பாருங்க, இது பாருங்க, நடுவுல இப்படி நீக்கிட்டு 3 முட்டை போடுறேன். நான் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 3 முட்டை போடுறேன் நான். நீங்க அது 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது முட்டை போட்டுங்க. 2 கூட போடலாம், நம்ம இஷ்டம் தான். நான் ஒரு 3 முட்டை இருந்துச்சு போடுறேன். நம்ம உப்பே போடலங்க, வெண்டைக்கால உப்பே போடல. சோ தேவையான உப்பு, முட்டைக்கும் தேவையானது எவ்வளவோ அவ்வளவு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, பாருங்க, இந்த பொடி அந்த முட்டையில ஊறாதுங்க. நீங்க முன்னாடி பொடி எல்லாம் போட்டீங்கன்னா ஊறாது. நம்ம வெண்டைக்காய் முட்டை பொடி மாஸ்க்கு ஒரு பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த பொடி எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப சேர்த்து கலருங்க. நம்ம மஞ்சத்தூள் ஏற்கனவே போட்டிருக்கோம். சூப்பரா இருக்குங்க இந்த பொடி மாசு. நீங்க சாதத்துல போட்டு பெஞ்சும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாவும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். கொஞ்சம் ட்ரையா இருக்கும், அவ்வளவுதான். கிரேவியா இருக்காது, இது ட்ரையா இருக்கும். இந்த பாருங்க, கொஞ்ச நேரம் இது கலரி விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் அடுப்புல இருக்கட்டும். இது நல்லா அப்படி பிரிஞ்சு வரும். இந்த பாருங்க எவ்வளவு அப்படி பொடி பொடியா இருக்கு பாருங்க. அதுக்குள்ள நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் வாங்க. ஜீரகம் 1 ஸ்பூனு, ரசத்துக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை கொர கொரன்னு மிக்ஸி ஜார்ல அரைச்சுப்போங்க. இப்ப நசுக்கிறதுக்கு பருப்புல பெருங்காயம் போடல நானு.
இதில் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இந்த பாருங்க பூண்டு ஒரு பூண்டு எடுத்துக்கங்க, ஒரு பூண்டு முழு பூண்டு. இது கூட பாருங்க ரசத்துக்கு தேவையான கொத்தமல்லியும் வச்சுக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்து நம்ம நச்சுப்போங்க. இந்த பாருங்க முட்டை பொடி மாசு செம்ம டேஸ்ட்டுங்க. எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ். இது இறக்கிடலாம், அவ்வளோதான். பாருங்க எல்லா காயும் பொரியல் சிம்பிளான ஒரு பொரியல் சொன்னேன்ல, பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இதை பாருங்க 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. காஞ்ச மிளகாய் அதெல்லாம் போடலங்க நான். அது பொரியட்டும். இங்கே பாருங்க என்னென்ன காய்: கோஸு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது பாருங்க, இது தெரியல உள்ள இருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது மட்டும்தாங்க இதுக்கு. இந்த மாதிரி தாளிச்சிட்டோம் இல்லையா, இது பொரிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிடுங்க. சிம்பிள், டக்குன்னு ஆயிடும். இது நீங்க அரியறது தான் டைம். அரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். கருவேப்பிலை போட்டுப்போம். இது பாருங்க எல்லா காயும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது வதங்கட்டும். இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுப்போம். போட்டு நல்லா இப்படி கலரி விட்டு அது வேகட்டும், காய் வேகட்டும். இது ரொம்ப ஈஸிங்க. அரியறது தான் டைம் ஆகும். நீங்க அரிஞ்சிட்டீங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். காய் பாதி வதங்கிருக்குங்க. இப்போ இந்த காரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மிளகாத்தூள் மட்டும் போட்டுப்போம். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சமா. இது அரை வேக்காடு தாங்க வந்திருக்கு, இன்னும் நல்லா வேகல, வேகட்டும். இந்த நல்லா கிளறி நாலா பக்கமும் அந்த மிளகாத்தூள் படுற மாதிரி கிளறி மூடி வச்சுருங்க, வேகட்டும். பொரியல் வெந்துருச்சுங்க. அப்புறம் இதை ஒரு கலர் கலரிட்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க, பச்சை பச்சையில் இருக்குது. இது கலரிட்டு இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி போட போகிறோங்க. இதை பாருங்க, பேன் வச்சுட்டேன். கொஞ்சமாக வேர்க்கடலை. இது ஏன் நான் இவ்வளோ வறுக்கிறேன் அப்படின்னா, என் பையன் இதை வரும்போதே சாப்பிட்ருவாங்க கொஞ்சம். அதனால எப்போ வேர்க்கடலை வறுத்தாலும் அவனுக்கு சேர்த்து வறுக்கணும் கொஞ்சம். அதனால இதில் பாதி, இவ்வளோ தாங்க, பாதி தான் பொரியல் போகும். இது ஃபுல்லாக அவன் வயிற்றுக்கு தான் போகும். அதனால எதுக்கு நம்ம ரிஸ்க்கு, நம்ம பொரியல் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா அவன் பாதி சாப்பிட்ருவான். இந்த பாருங்க இது வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிப்போம். இந்த பாருங்க நான் சொன்னேன்ல எவ்வளோ எடுத்தேன், எவ்வளோ இருக்கு பாருங்க. ஏன்னா பாதி அவன் வறுத்துட்டு இருக்கும்போதே சாப்பிட்டான். நம்ம ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுப்போம். இது சூடாகட்டும். இது கூட இந்த பாருங்க ஒரே ஒரு 10 தேங்காய், ஜாஸ்திலாம் இல்லை, சும்மா ஒரே ஒரு 10 தேங்காய். இந்த பாருங்க, இந்த பாருங்க வதங்கிடுச்சு காய். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா குறை குறைன்னு, அந்த தேங்காயும் ஒரு 10 தேங்காய் வேர்க்கடலை இது அது கூட கொட்டி கலர வேண்டியதாங்க. இந்த டேஸ்ட் அருமையா இருக்குங்க. நீங்க ஒரு வாட்டி ஆனால் ஒரு 10 தேங்காய் கண்டிப்பா வைக்கணும். இதை நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு சொல்லுங்க, ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ அது ஆயிடுச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதா. ரசத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரசத்துக்கு பேன் வச்சுட்டேன். ரசம் தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 4 வெந்தயம் போடுங்க, அந்த வாசனை நல்லா இருக்கும். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் எப்போ ரசம் வச்சாலும் அந்த 4 வெந்தயம் போடாமல் வைக்க மாட்டேன். அதை வதக்கிட்டு நம்ம நசுக்கி வச்சோம் இல்லையா கொத்தமல்லி, பூண்டு, இது நல்லா 1 பாதியமாக நசுக்கி வைக்கணுங்க இந்த கல்லில். இதே அது கூட ஆட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 1 பாதியமாக நம்ம நசுக்கி போட்டால் அருமையாக இருக்கும். அதை கலர்ன உடனே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் பொடி பண்ணி வச்சுல 1 பாதியமாக பொடி பண்ணி வச்சுல அதை ஆட் பண்ணிங்க. இதை ஆட் பண்ணிட்டு நம்ம 3 ஸ்பூன் பருப்பு, தக்காளி, புளி வேக வச்சு அதை கடைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுக்கணும். இதே இது கூட ஆட் பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க இந்த ரசம். நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. தேவையான தண்ணி ஊத்தினுங்க. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியா ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளவுதான். மஞ்சத்தூள் போடல இல்லையா, கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு இது நுரைக்கிற அளவுக்கு மூடி வச்சுனுங்க. நம்ம பார்ப்போம். நுரக்கட்டி வரணும். இந்த மாதிரி நுரக்கட்டி வரும்போது ஆஃப் ஆயிடணும். கொதிக்கலாம் தேவை, ரொம்பலாம் கொதிக்க தேவை. இது மாதிரி நுரக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ண, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு பருப்பு ரசம். ஏன் ஸ்டைல் பருப்பு ரசம். இதை பாருங்க, கலவக்காய் பொரியல், வேர்க்கடலை தேங்காய் போட்ட பொரியல், வெண்டைக்காய் எக் பொடி மாஸ், சாதம். இதான் மதியானத்துக்கு லஞ்ச். ஹேமாலயா சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க.